நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஸ்வஸ்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லப்பர் பந்தில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கோப் கொடுக்குற மாதிரியான கேரக்டர்ஸ் எந்த படத்துலையுமே வரல. ஒரு வழியாக இந்த படத்தில் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. நிறையா இடங்கள்ல நம்மளை கண்கலங்க வச்சுருந்தாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. முக்கியமாக அந்த ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன பிறகு அவங்க பசங்க பண்ணுற சில விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறதா சோகமாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்குள்ளேயே உட்காந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியாமல் அழுகிற அந்த சீன்லலாம் நம்மளை வந்து லிட்டரலி கண்கலங்க வச்சிடுறாங்க. அடுத்து விஜய் ஆண்டனி சார் படத்தில் மிஞ்சி போனால் ஒரு 10-15 நிமிஷம் தான் வராரு. ஒரு கேமியோ மாதிரி தான் அவன் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் அவர் வர அந்த போர்ஷன் அவர் கதைக்குள்ளே வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த கேரக்டர் அவர் வந்து டெலிவர் பண்ண விதம் வந்து அவர் இதுக்கு முன்னாடி நம்ம அவர் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அது ரொம்ப சூப்பராக அவரோட டைலாக் டெலிவரி, இந்த ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது, அதெல்லாம் செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அவர் படத்துக்குள்ளே வந்த பிறகு தான் அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்ற ஒரு வேல்யூவே படத்துக்கு கொஞ்சம் நல்லாவே கிடச்சிச்சு. அதே மாதிரியே அஜய் திஷான் அண்டு சக்தி அந்த 2 பேருக்குமே வந்து ஒரு முக்கியமான ரோலு. அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. சில இடங்களில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆனாலும் அந்த எமோஷன்ஸு நம்மளுக்கு ஸ்வஸ்திகா சைட்லேருந்து கிடச்சிட்றதுனால நம்ம அதை கனெக்ட் பண்ணி அதை கடந்து போயிடுறோம். பட் ஓவராலாக எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த 100 சாமி ஒரு நல்ல கண்டென்ட் தான். ஆனால் படத்தில் ஒரு சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது. இருந்தாலுமே இது வந்து ஒரு அருமையான படம். தயவுசெய்து குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.